ஆகஸ்ட் மாதம் 2024 ரிஷப ராசிக்கு உண்டான பலன்கள். ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். நல்ல துணி போடணும், நல்லா பெர்ஃப்யூம் அடிக்கணும், 2 வீலர் வேணும், கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், ஆசைகளை நிறைய வச்சுக்கிட்டு ஏசி ரூமுக்குள்ள உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாருக்கும் வழிமுறை பணித்தன்னுடைய அற்புதமான ராசிக்காரங்க ரிஷபராசி. ரிஷபராசியோடைய அமைப்பு ஆண் கால. தனக்கு சோறு இருந்தாலும் எல்லாரும் சாப்பிட்டு அதை சாப்பிடக்கூடிய தன்மையுடைய அற்புதமான ராசி நில ராசி. சொத்து பத்துகள் வரக்கூடிய ஒரு ராசியும் கூட. உங்க ராசிக்கு தான் இப்ப குரு பயிற்சி, குரு பலன் வந்திருக்கு. சுக்கிரன் கூட குரு பகவான் சேர்ந்து இருக்கிறனால தடபட்ட சுபகாரியங்கள், நாளுக்கு நாள் முன்ன ஆசைப்பட்ட இடம் ஏக்கர் கணக்கில் வாங்கலாம், அதுல வீடு கட்டலாம். சுபகாரியங்கள் உங்களுடைய கால் தடமும் உங்களுடைய கண் தடமும் பட்ட வீட்டுக்கு ஒரு கல்யாணம் காட்சி, குழந்தை குட்டி பிறக்கும். தடபட்ட சுபகாரியங்கள் எதுவா இருந்தாலும் ரிஷபராசிக்காரருக்கு அந்த குரு பெயர்ச்சி குருபலனை கொடுத்துருவார். ஏன்னா ஆட்சியில உட்கார்ந்த ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் குருபலனே கொடுப்பார். சித்திரை மாசம் உட்கார்ந்தாரு, சித்திரை வைகாசி ஆணி 3 மாசம் ஆயிடுச்சு, உங்களுக்கு சுபகாரியம் உண்டு. உன்ன உறங்க உடுத்த துணிக்கு 5 வருஷத்துக்கு பஞ்சம் வராது. ராஜபோக சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை இனிமே தான் உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், தவம் பண்ணணும். ஆனா பொதுவா ரிஷபராசிக்காரங்க சாமியை வேண்ட மாட்டாங்க. இனிமே சாமியை வேண்டுவீங்க. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் ரிஷபராசிக்கு உண்டான அமைப்பு, அந்த யோகங்கள் உண்டு. இன்னொரு விஷயம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. சுக்கிரன் பலமாய் இருந்தாத்தான் மீடியா தொழிலோ, கலைத்துறையோ, நாடகத்துறையோ, இல்ல துணிமணி விற்கக்கூடிய ஒரு விற்காத பொருளை விற்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி. வியாபாரம் செழிக்கக்கூடிய தன்மை, செய்தொழில லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. குருபலன் இருக்குது. சுற்று பற்றும் சுகத்தோட வாழ போறீங்க. ஆனா 13 நாள் ஆகணும். ஆடி மாசம் பிறந்து 13 நாள் ஆயிடுச்சுன்னா அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க, அரசனை போல வாழ்ந்துடுவீங்க ரிஷபராசிக்காரங்க. இந்த ஆடி மாசத்துக்கு சொல்லக்கூடிய சின்ன வழிமுறையை செஞ்சு பாருங்க, 5 வருஷத்துக்கு உங்களுக்கு குறை வராது. நோய் இருக்கிறவன், கஷ்டம் இருக்கிறவங்க, நஷ்டப்பட்டவங்க, தொழில நஷ்டப்பட்டவங்க, வீணான பிரச்சனைகள் ஆனவங்க, வம்பு தும்பு வழக்குல வந்தவங்க, கடன் சொல்லக்கூடிய நோயில் இருந்தவங்க, வசம்பு மஞ்சள், உங்க வயசுக்கேத்த வசம்பு மஞ்சள். ரிஷபராசியின் வயசு இப்ப நேயர்களுடைய வயசுக்கேத்த விரலி மஞ்சள் வசம்பு, விரலி மஞ்சள் வசம்ப வெள்ளை நூல்ல மஞ்சள் தடவி, ஆடி மாசம் அம்மனுக்கு உகந்த நாள், நல்லா ஒரு பெரிய ட்ரே இல்லை ஒரு தாம்பளை தட்டில் ஒரு புடவை, மஞ்சள், குண்டு மஞ்சள் ஒரு 5, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், ஒரு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி, இந்த வசம்பும் மஞ்சளையும் தானம் கொடுத்து சாமிக்கு ஒரு மாலையை ஒன்று போட்டு, இந்த வசம்பு மஞ்சளை மாலையா போட்டு, எலுமிச்சம்பழம் பூ எல்லாத்தையும் அம்பாளுக்கு படையல் போட்டு, ஒத்த எலுமிச்சம்பழம் ஒரே ஒரு கண்ணாடியை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு. அந்த கண்ணாடியில முகம் பாருங்க, உன் வீட்டுக்கு உண்டான அஷ்டமா சித்தி தெய்வ பலன் 100க்கு 100 உண்டு இந்த ரிஷபராசி நேயருக்கு. ரிஷபராசிக்காரங்க பொதுவா பாத்தீங்கன்னா நாகதோஷத்துக்கு ஆள்பட்டிருப்பீங்க. உங்களுடைய முன்னோர் செஞ்ச சாப பாவத்துக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. நான் இப்ப ரிஷபராசிக்காரன், என்னுடைய அப்பா இறந்தாத்தான் உனக்கு யோகம். ரிஷபராசிக்காரனுக்கு இப்ப நான் ரிஷபராசினா என்னுடைய தாத்தா இறந்தாத்தான் நீ நல்லபடியா வாழ முடியும். ஏன்னா அவர் செஞ்ச சாப பாவத்தை இனிமேதான் நம்ம அதை போக்குறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. நாகங்களை வழிபடுங்க, முன்னோரை நினைங்க, முறையா வழிபட்டு வந்தா பிரச்சனை இல்லைன்னா மைண்டு டிப்ரெஷன்ல பித்து பிடிச்சி அலையக்கூடிய ஜாதகம் ரிஷபராசி. முன்னோர் சாபம் வாங்கியிருக்கக்கூடிய ராசி. இந்த ஜட உடம்பு பிறந்ததே தன்னுடைய தாத்தா செஞ்ச கர்ம பலனை போக்குறதுக்கு தான் பிறந்திருக்கோம். அவரை நினைங்க, குலதெய்வத்தை நினைங்க. சொல்ல போனா வெள்ளிக்கிழமையில 10:12 ராவு காலத்துல சாமியை கும்பிடுங்க, குறையில்லாம இருப்பீங்க.